a tale of the hypocrite. If you judge, you will be judged. நீங்க பிறரை நியாயம் தீர்க்கும் போது நீங்க நியாயம் தீர்க்கப்படுவீங்க. அதுதான் வேத வார்த்தையும் சொல்லுதுங்க. ஒரு ஹிப்போக்ரேட் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா, ஒரு நியாயம் தீர்க்கிற மனிதன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, அவன் சொல்றது ஒரு காரியமா இருக்கும், செய்யறது ஒரு காரியமா இருக்கும். He will be very judgmental. He preaches one thing and he will practice one thing. அவன் போதிக்கிறது ஒரு காரியமா இருக்கும், செய்கிறது ஒரு காரியமா இருக்கும். இப்போ நான் இதை பத்தி சொல்லும் போது கூட நீங்க மத்தவங்களை யோசிச்சுட்டு இருப்பீங்க. நோ, பிஃபோர் திங்கிங் about others, before judging others, analyze yourself. பிறரை நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் நீங்க உங்களை சோதித்து பாருங்க. உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்துதான் தேவனிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா வசனம் கிளியரா சொல்லுது, நீ பிறரை நியாயம் தீர்க்கும் போது நீ நியாயம் தீர்க்கப்படுவேன்னு. ஓகே, சோ நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. ஏசப்பாக்குள்ள நம்ம ஏசப்பா மாதிரி நம்ம பிறரை நேசிக்கணும். இந்த மாதிரி ஒருவேளை சில பேர் தவறு செய்யறவர்களா இருந்தா அவங்களுக்காக நம்ம ஜெபித்து கொள்ளணும். பிறரை நம்ம